இன்றைக்கி ஆஃபீஸ்லேருந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. மணி இப்போ 6:45 போலவே ஆகிடுச்சு. இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் நான் எதுவும் செஞ்சு வைக்கல. அதனால் சன்சியே வந்து பார்த்திங்கன்னா நானே ஏதாவது செய்கிறேன் அப்படின்ட்டு ப்ரெட்டு தொக்கு தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கா. வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி போட்டு தானே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க மேடம். ஃபஸ்ட்டெல்லாம் தோசை வந்து சுடுவா, அப்புறம் சாப்பாடு அரைச்சி வைப்பா, பால் காய் வைப்பா. இந்த 3 வேலை தான் தெரியும், மற்ற வேலையெல்லாம் தெரியாது. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தக்காளி வணக்கிறது, உருளைக்கிழங்கு வணக்கிறது அந்த மாதிரி எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டா. அந்த ப்ரெட்டை வந்து கொத்த மட்டும் தெரியல, நான் அது மட்டும் செஞ்சு கொடுத்தேன். மற்றபடி எல்லாமே மேடமே செஞ்சாச்சு. நாங்கள் 3 பேருமே சாப்பிட்டோம். டேஸ்ட் வந்து நல்லா தாங்க இருந்தது. இந்த மாதிரியெல்லாம் நான் சின்ன பிள்ளைங்க இருக்கும் பொழுது நான் இப்படி சமைச்சதே கிடையாது. எனக்கு அப்புறம் பிறந்த என் தங்கச்சி வந்து சமைப்பா. தக்காளி வணக்குவா, அப்புறம் சாப்பாடு பழைய சாப்பாடாக இருந்தால் அவள் வந்து சாப்பிட மாட்டா. ஏதாவது டேஸ்டியாக சாப்பிடணும்னு அந்த சாப்பாட்டை புழிஞ்சு போட்டு தாளிப்பா. அதெல்லாம் என் தங்கச்சி செய்வா. ஆனால் நான் சாப்பிட்ருக்கேன், நான் வந்து செஞ்சதே கிடையாது. இத்தனைக்கும் காலேஜ் போகிற வரைக்குமே நான் அடுப்புக்கிட்ட போனதே கிடையாது, செஞ்சதே கிடையாது. சன்சி வந்து இப்போ செய்யறத பார்த்தா என்ன மாதிரி இல்லை, ஓ அவங்க சித்தியாட்ட போல இவ பாரு இப்போவே சமைக்க ஆரம்பிச்சிட்டாலே அப்படிங்கிற மாதிரி அதிசயமாக இருக்குது எனக்கு. நான் ஏன் சமைக்க மாட்டேன் சின்ன பிள்ளையா இருக்கும்போதுன்னா, நான் வந்து பேசிக்கலி சோம்பேறி, சுத்தமாக ஒரு வேலை கூட செய்ய மாட்டேன், வளையவே வளையாது. ஆனால் என் தங்கச்சி அப்படி இல்லை, அவள் அப்பறந்தே எல்லா வேலையுமே செய்வா. சின்ன வயசில் எந்த வேலையும் செய்யாமல் ஜாலியாக இருந்ததுக்கு தான் இப்போ நிற்கிறதுக்கு நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ப்ரெட் சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்தது. காலையில் வச்ச சாதம் தயிரோட நைட் சாப்பாடு முடிச்சுட்டு அப்படியே இருந்த பாத்திரம் எல்லாத்தையும் கையோட கழுவி வச்சுட்டேன்.